எங்களை ஜீவனை தந்தீரே அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை அப்பா உண்மை சொல்லும்படியா எங்களை உயிரோடு வைத்திருக்காங்க. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல இருந்து அப்பா நாங்கள் ஒரு உடன்படிக்கையோடு போறோம் ஆண்டவரே. அப்பா உண்மை பற்றி நாங்கள் ஒவ்வொரு சொல்லுவோம் உடன்படிக்கையோடு போறோம் நாங்கள் அப்பா உங்கள் ஸ்நேகத்துல இருக்க நாங்களும் அப்பா இன்னும் அதிகமாய் உங்களோட செலவிட இன்னும் அதிகமாய் உங்களோடு இருக்க தகுதிப்படுத்தினாண்டவரே. எங்களை முயற்சிக்க வைக்கிறாண்டவரே. எங்களை திடப்படுத்தினாண்டவரே. ஒரு நிமிடமும் வீணாய் போராதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒரு நிமிடமும் வீணாய் போராதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்னம் குடும்பங்கள் ஆசீர்வதிங்க. தேவைகளை அநேகம் உண்டு. நீங்க அப்ப நடத்துவீங்க. சொந்தங்களை வச்சிங்க அப்பா. அப்பா நாட்டில் அப்பா ஊர்ல இருக்க ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நீங்க தேவைகள் உண்டாண்டவரே நீங்க பலப்படுத்த போதுங்க. நன்றி சொல்லுங்க அப்பா. நாங்கள் பிரயாணப்பட்டு வந்தோம் அப்பா. நாங்கள் திரும்பி சொல்லும் பொழுது அப்பா உங்களுக்கு கரம் கூட இல்லையாச்சு அப்படிங்கிற அப்பா சொல்லுறாரு. அப்பா இந்த வீட்டை அப்பா ஆராதனைக்கு ரெடி பண்ண சொல்ல தருகிறாரு அப்பா. பாடல் ஆராதனைக்கு ரெடி பண்ண ஆண்கள் சொல்ல தருங்க அப்பா. இந்த வீட்டை அப்பா உங்கள் பிரச்சனத்தை நிரப்பதற்காக அப்பா உங்களை நோக்கி பார்ப்பதற்காக உங்களை துதிப்பதற்காக இந்த வீட்டை தண்ணீரே அதை நன்றி செலுத்தாண்டவர் அப்பா. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது சொன்னீங்களே அப்பா. அதே போல இங்க செய்ய போதுங்க. நன்றி அப்பா. இந்த வீட்டில் அப்பமும் தண்ணீரும் அப்பா குறையாதபடி நீங்க அப்பா அநேகமாக ரட்சிக்கும்படி ஆசீர்வதிக்கின்ற ஜெபிக்கிறாங்க. இன்னும் அதிகமா அப்பா இந்த வீட்டில் அப்பா என்னென்ன விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அப்பா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நோக்கி பார்த்த பொழுது அப்பா விடுதலை கொடுத்தீங்களே அப்பா. அந்த சாலமும் தேவாலயத்தை கட்டின பொழுது அப்பா அந்த இடத்துல ஒரு மேகமே இறங்கினதே. அதே மகிமை அதே கனம் அப்பா இந்த வீட்டில் அப்பா இறங்க போதுங்க. நன்றி அப்பா சொல்றாங்க. இந்த ஆசீர்வதிங்க அப்பா. வந்திருக்க ஒவ்வொரு சகோதரர்கள் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த சிறு பிள்ளைங்க நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. ஸ்கூலுக்கு செல்லும் பொழுது அப்பா அப்ப போயிட்டு வரும் பொழுது போக்கிலும் வருகிறேன் அப்பா சொல்றே அப்பா. அவங்களோடு பழகிற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுகளோட கரம் இருக்காட்டாண்டவரே. சுத்தமான அப்பா ஃப்ரெண்ட்ஸுகள் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து வளர நீ கிருவாட்டு அப்படிங்களே சமுதாயம் அப்பா. நாங்கள் திரும்பி வீட்டுக்கு போகும்பொழுது அப்பா கரம் கூட பாதுகாத்து கொள்ள முடியாது. எங்களோடு ஆசீர்வதிங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை தாங்குங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை தரை மட்டும் தாழ்த்துக்கிறாண்டவரே. ரட்சி இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த குடும்பத்துக்கு வேண்டி ஒரு நிமிஷம் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம பிகாஸ் இந்த குடும்பத்திலிருந்து ஒரு சமாதானம் வரணும், சந்தோஷம் வரணும். இப்போ இங்கே வந்திருக்கிற எல்லாருடைய வீட்டிலும் ஒரு சந்தோஷம் வரணும். என்ன ஒரு கஷ்டத்தில் நம்ம பிகாஸ் we don't know எந்த ஒரு கஷ்ட காரியங்களை நம்ம போயிட்டு இருக்கணும். பட் கர்த்தர் நம்மளோட இல்லைன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமென். ஸோ we are going to pray for this family because இந்த ஒரு சின்ன ப்ரேயர் நடப்பதற்கு ஒரு இடம் கொடுக்குற யாருமே கொடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல இடம் கொடுத்த இந்த குடும்பத்தை நமக்கு ஆசீர்வதிக்கணும், யாரும் ஆசீர்வதிக்கணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே எங்களோடு கூட இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் இந்த நேரத்தில் இயேசுவே நாங்கள் ஒரு சிறிய கூட்டமாக கூடி இந்த இடத்துல உண்மை ஆராதித்தோம் ஆண்டவரே. இயேசுவே அப்பா நாங்கள் எந்த மைண்டில் இருக்கிறோம் எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் எல்லாவற்றையும் இயேசப்பா ஒரு மனதோடு இந்த இடத்திலே கூட செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே முக்கியமாக இயேசப்பா இந்த குடும்பத்தில் இயேசப்பா ஆண்டவரே ஆசீர்வதிக்கணும். மார்வினையும் இயேசப்பா சோபியா சிஸ்டரையும் நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா ஆண்டவரே.
கர்த்தாவே அவர்களுக்கு கொடுத்த 2 பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. கர்த்தாவே இந்த இடத்தை இயேசப்பா அவர்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நீர் இயேசப்பா பல மடங்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த வீடு ஒரு ஜெப வீடாக மாறட்டும் அப்பா. கர்த்தாவே இந்த வீட்டுக்கு வருகிறவங்க எல்லாரும் இயேசப்பா உம்முடைய ஆகாரத்தை பெற்று செல்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அதுபோல இந்த இடத்துல இயேசப்பா ஒரு நல்ல ஒரு வொர்ஷிப்பை கொடுத்த ஆல்வின் பிரதருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆல்வின் பிரதர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. டப்ளின்ல இவ்வளவு தூரம் வந்தார்கள் ஆண்டவரே. பிள்ளைகளை கொண்டு வந்து கர்த்தாவே அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கணும். குடும்பத்தில் உள்ள இயேசப்பா சிஸ்டர்ஸையும் பிள்ளைகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. நெக்ஸ்ட் மந்த்ல அவங்க வீட்டுக்கு போறாங்க ஆண்டவரே. ஊருக்கு போகும்போது கர்த்தாவே உங்களுடைய பலன் கூட இருக்கணும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுபோல இயேசப்பா இந்த இடத்துல இயேசப்பா ரீகன் பிரதருக்காகவும் ஆல்வின்காகவும் நாங்கள் வருகிறோம். அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல இந்த கர்த்தாவே இயேசப்பா ஒன்றுமில்லாத எங்களை இயேசப்பா ஒரு கனெக்ட் பண்ணி கர்த்தாவே உம்மை ஆராதிப்பதற்கான ஒரு வழியை திறந்து தந்தீரப்பா. உமக்கு நன்றி கர்த்தாவே. அவர்களும் திரும்ப போகும்போது கர்த்தாவே உம்முடைய சமூகம் உம்முடைய வாகனத்துக்கு முன்பாக செல்லட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுபோல இந்த இடத்துல வந்திருக்கிற பிரித்திவி பிரதருக்காக வருகிறோம் கர்த்தாவே. அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கணும். சீக்கிரமாக கர்த்தாவே இந்த இடத்திலே குடும்பமாக ஒன்றிணைந்து ஆராதிப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே இயேசப்பா நாங்கள் இயேசப்பா உம்மை ஆராதித்து இயேசப்பா நாங்கள் கடந்து செல்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களோடு கூட நீர் வரணும் அப்பா. எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த சமாதானம் அடுத்த குடு இயேசப்பா ஆராதனை வரைக்கும் எங்களுக்கு கூட இருப்பதற்கு உதவி செய்யப்பா. ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருந்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த சிறு கூட்டம் பெரிய கூட்டமாக மாறுவதற்கு உதவி செய்யப்பா. உம்மால் கூட இயேசப்பா நீ சொன்னது போல உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை அப்பா. only we are இயேசப்பா worshiping you. only we are இயேசப்பா we have a hope on you Jesus. எதுவுமே இல்ல அப்பா. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. உங்களுடைய கிருபையின் கரங்களோடு கூட இருந்த கிருபைக்காக நன்றி. இந்த நல்ல ஆராதனை இது ஒரு செகண்ட் அகாபே கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப் இயேசப்பா இது 2வது ஆராதனையா பாடுறே. முதலாவது ஆராதனை வெக்ஸ்போர்ட் டவுன்ல வச்சு நடந்ததா பாடுறே. அற்புதமாக நடத்தினீர். அதுபோல இந்த ஆராதனை நீர் நடத்தினீரப்பா. 2வது ஆராதனை நல்லபடியா நடத்தினீரப்பா. உமக்கு நன்றி இயேசுவா. பாடுறே அடுத்த ஆராதனை இந்த இடத்துல நீ நடக்கணும் எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசப்பா அதற்கான வழிவகை இயேசப்பா கர்த்தர் சொன்னது போல இயேசு கிறிஸ்து சொன்னது போல எனக்காக ஆயத்தப்படுத்துங்கன்னு சொன்ன போல கர்த்தாவே அடுத்த ஒரு ஆராதனை எங்களுக்காக நீர் ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆயத்தப்படுத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி இயேசுப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய சமாதானம் இந்த வீட்டிலே நிறைந்திருக்கட்டும், எங்களோடு கூட நிறைந்திருக்கட்டும். ஆமென். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். So in these three verses, in these 3 sentences, இந்த ஒரு ஆசீர்வாதங்கள் மூலமாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். 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 Thank you for coming. இந்த ஒரு நல்ல ஒரு ப்ரேயருக்கு வீடு தந்த மார்வின் பிரதருடைய குடும்பத்திற்கு அகாபே கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப் மூலமாக நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். அதுபோல் வந்த இதோடைய எல்லா மெயின் பர்சன் ஆல்வின் பிரதருக்காகவும் வர்ஷிப் கொயர் டீம் வந்து நல்ல ஒரு ஆராதனை ஏற்படுத்தி தந்த அந்த டீமுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சாட்சி இருக்கு. என்னன்னா நான் இந்த பாட்டுக்காக நான் யூஸ்வலா கீபோர்டு எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கீபோர்டு கையில போகவே இல்லை. நான் எடுக்கணும் நேற்றுக்கு நைட் வரைக்கும் நினைச்சிட்டு சரி வேண்டாம் கிட்டாரை தான் வந்து கையில தூக்கிட்டு வந்தேன். அதுல அவர் வாசிக்க சொன்னேன். ஒரே ஒரு பாடக்கூடிய டேலண்ட் தான் ஒரு ஆளு தான் நமக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி பிகினிங் சீரியஸ்லி இது ஒரு பிகினிங். நானும் ஆளுநர் பேசும்போது அவர் பாடுவார், நம்ம ப்ரேயர் பண்றோம், அவ்வளவுதான். அதுதான் நினைச்சுக்கிட்டு இந்த இதோட நான் பார்த்தா ஒரு பெரிய ஒரு கொயர் அனுஷாவா இருக்கட்டும், ஆல்வினா இருக்கட்டும், ஒரு பெரிய ஒரு கொயர். இப்ப பார்த்தா இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்கு ரீகன் பிரதர். நான் அடிக்கடி சொல்றேன் யாராவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சா சோ காட் நம்மள ஒவ்வொரு நாளும் நம்ம இதை க்ரோ பண்ணிட்டே இருக்காங்க. இது பாருங்க நம்ம நமக்கு மேபி டேலண்ட் இருக்காது, நமக்கு எனக்கு இப்போ பாடுறதுக்கு இருக்காது, அரேஞ்ச் பண்றதுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும், கோஆர்டினேட் பண்ற டேலண்ட் இருக்கும். ஸோ அது நம்ம ஒரு நாளும் மெயினாக உங்களுக்கு அங்கே வந்திருக்க எல்லாரும் தான்
கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த ஒரு டேலண்ட் அதை நீங்கள் பண்ணணும். அவ்வளோதான் நான் சொல்றேன். வேற எதுவும் இல்லை. ரஜித் பிரதர் கிட்ட பின்ன நாங்க மாறி பேசி ரெண்டு பேரும் போன்ல தான் நிறைய பேசுவோம். ஆனா என்னன்னா the whole thing is empowering people தான். ஒரே ஆள் நாட் ஒன் மேன் ஷோ, எவ்ரிபடி டேக்ஸ் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நம்ம வந்து grow together. அதுதான் அதுக்கு யாருக்கு என்னென்ன லைக் யாருமே வந்து இட்ஸ் குரூப் ஃபெலோஷிப். அதனால நான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னா லைக் லெட் அஸ் ஆல் டேக் பை நெக்ஸ்ட் இயர். இது வந்து ஒரு பெரிய ஒரு இதாக ஒன்று plan will plan like a fellowship. Anyway, thank you for coming. எல்லாருக்கும் நன்றி. ஒரு காட்சி அது வேற ரொம்ப நல்ல சாட்சி. இல்ல இது வந்து வீடிங் God is this day. So happy. அது இன்னும் நீங்க சொல்றது இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆச்சு. ஒரு 1 இயர் ஆகும்போது வெளியே என்ன சொல்லுங்க தமிழ் ஒரு விஷயத்தை பேசிக்கிறோம். நான் டைரியோட தான் வந்தேன். ஏன்னா என் டைரி வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். நீங்களுடைய டைரி நானும் வீட்டில் போட்டு வச்சிருக்கேன். நமக்கு எல்லாம் மனக்கணக்கு தான். உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது எங்கே போகிறான்னு தெரியாது. அடுத்து இப்போ நீங்கள் தான் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னாலும்